என்ன பூஜா இது? நம்ம பசங்கள்லாம் இன்னும் வர காணோம். ஆமாங்க்கா, அதான் எனக்கும் புரியல. நம்ம எப்போவுமே 4:30க்கு வெயிட் பண்ணிட்டுருப்போம், கரெக்டாக வந்துடுவாங்க. இன்னைக்கு என்னன்னா 5:30 ஆயிடுச்சு, இன்னும் வரல. இதோ வந்துட்டாங்க பாரு. டேய் சுந்தரு, ஏன் ஓடி வந்துட்டு இருக்க? கீழே விழுந்துற போற. ஏன் இவ்வளோ லேட்டு? கேட்டுக்கிட்டே இருக்க, சொல்லவே மாக்கிற. மம்மி மம்மி கூல் கூல், ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நாங்க 4:30க்கு தான் ஸ்கூல்ல இருந்து கிளம்பணும். பிகாஸ் நாங்க அங்க இருக்க ஸ்டாஃப் ரூம் அண்ட் தென் ஹெச்எம் ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம், மார்க் ஷீட் அண்ட் நோட் புக்ஸ். அது மட்டும் கிடையாது, 4:30க்கு கிளம்பின உடனே அந்த ஸ்கூல் பஸ் டிரைவர் ஊர் ஃபுல்லா சுத்திட்டா வராரு. அதுக்கு நாங்க நடந்தே போயிருவோம் மம்மி, அதை விட சீக்கிரம் வந்துருவோம். சரி, மற்ற பசங்களாம் எங்க? மணியை காணோம், ராணியை காணோம், ஜெனியை காணோம். அது மட்டும் கிடையாது, எமிலியை கூட காணுமே. ஆமாண்டா சுந்தரு, மற்ற பசங்கள்லாம் இன்னும் காணும், நீ மட்டும் சீக்கிரம் வந்துட்ட. என்னது, நான் சீக்கிரம் வந்துட்டேனா? ஆன்ட்டி, நான் ஓடி வந்துட்டேன். மீதி பேரெல்லாம் பேக தூக்கிட்டு பொறுமையா வந்துட்டு இருக்காங்க, ஆமனோட போட்டு. இதோ ஜெனி வந்துட்டா பாருங்க ஆன்ட்டி. ஜெனி, உன்னோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டல, வா நம்ம போய் விளையாடலாம். நோ நோ சுந்தர், எனக்கு நிறைய ஹோம்ஒர்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நான் போய் அதெல்லாம் முடிக்கணும். ஆமா, நிறைய ஹோம்வொர்க் கொடுத்திருக்காங்க, அது அப்புறமா நம்ம முடிச்சுக்கலாமே. நோ சுந்தர், என்னால் வர முடியாது. நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, நான் போய் அதை கண்டிப்பாக முடிச்சாகணும். பிகாஸ் அந்த புது மேமுக்கு, கீதா மேம் இருக்காங்களே, அவங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ணலாம் சுத்தமாக பிடிக்காதான். அதனால நான் போய் ஹோம்ஒர்க் பண்ணிடுறேன். ப்ராஜெக்ட் வேறு கொடுத்துருக்காங்க. இவ என்ன நம்ம புது கிளாஸ் டீச்சருக்கு இப்படி பயந்து ஓடுறா? ஹே சுந்தர், எப்பவுமே போல ஹோம்ஒர்க் பண்ணாமல் விளையாண்டுச்சு 10 மணி வரைக்கும் தூங்கிச்சு. நாளைக்கு ஸ்கூலுக்கு லேட்டாக வராது, ஹோம்ஒர்க்கும் கரெக்டாக முடிச்சிடும். பிகாஸ் நம்மளுக்கு புதுசாக வந்து கிளாஸ் டீச்சர் அண்ட் மேக்ஸ் டீச்சர் 2 பேருக்குமே ஹோம்ஒர்க் பண்ணலன்னா சுத்தமாக பிடிக்காது. அது மட்டும் கிடையாது, ப்ராஜெக்ட் வேறு மேக்ஸ் டீச்சர் கொடுத்துருக்காங்க, அதையும் முடிச்சுட்டு வந்துடுறோம். அண்ட் தென் நாளைக்கு லேட்டாகவும் வராத, சீக்கிரம் வரணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன இந்த எமிலியும் இப்படி சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிட்டா? அச்சச்சோ, இங்கதான் மம்மி நிக்கறாங்களா? அப்படியே ரிவர்ஸ் போயிட வேண்டியதா. டேய் மணி, என்ன என்னைய பாட்டு அப்படியே ரிவர்ஸில் பயந்து ஓடுற? ஒழுங்கா இங்கே வந்து நில்லு. ஐயோ, அம்மா பார்த்தாங்க. சரி போயிருவோம், எல்லாம் செம்மையா அடி கிடைக்கும். மம்மி மம்மி, அது ஒண்ணும் இல்ல மம்மி, அங்க ஏதோ விழுந்துருந்ததா, அதை எடுத்து வச்சிடலாம், அப்படியே போன மம்மி. என்னது, ஏதோ பொருள் விழுந்திருந்தது, அதை எடுத்து வச்சிடலான்னு போனேன். எப்பெல்லாம் கடை விடுற பாரு. என்னது, கடை விடுறேனா? கடை கிடையாது மம்மி, கடை. சரி, நீங்கள் 2 பேரும் வீட்டுக்குள்ளே போங்க. அதான் அந்த எமிலியும் ஜெனியும் சொன்னால, நீங்கள் 2 பேரும் ஹோம்ஒர்க் முடிக்கணும், அந்த புது மேம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கன்னு. நீங்கள் 2 பேரும் போய் ஹோம்ஒர்க் முடிங்க, நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொண்டு வரேன். Oh my god, அம்மா இங்க தான் நிக்கறாங்களா? ஏய் ராணி, நீ எல்லாரும் வந்துட்டாங்க, நீ மட்டும்தான் இவ்வளோ லேட்டாக வருவே. ஒழுங்கா உள்ளே போ. நல்ல வேளை, நம்மள மம்மி அவ்வளவா திட்டல, உள்ள போன்னு டக்குனு சொல்லிட்டாங்க, நம்மளும் போயிட வேண்டியதா. சரி பூஜா, நம்ம ஷாப்பிங் போகணும்ல, நம்ம டக்குன்னு போயிட்டு வந்துடலாம், இல்லைன்னா மாலை க்ளோஸ் பண்ணிட போகிறாங்க. சரிங்கக்கா, வாங்க மாலுக்கு போகலாம். எனக்கும் நிறைய மெட்டீரியல்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படியே உங்களுக்கு நான் கம்பெனி கொடுத்து வந்துடுறேன். ஏய், சுந்தர், மணி and டாம் 3 பேரும் Dress கூட மாட்டல, போய் மாத்திட்டு வாங்க போங்க. Dress கூட சேஞ்ச் பண்ணாம அப்படியே நின்னுட்டீங்க. நிக்கி, ஒரு ஐடியா, நாம இப்போ ஹோம்வொர்க் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா விளையாடலாம்ப்பா. ஆமா ராணி, நம்ம முதல்ல ஹோம்வொர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராஜெக்ட்லாம் பண்ணி முடிச்சிட்டு நம்ம விளையாடலாம் நைட். பிகாஸ் நம்ம இப்போவே விளையாடணும்னா ஹோம்வொர்க் பண்ண டைமே இருக்காது. ஹோம்வொர்க் பண்ணாம நாளைக்கு போய் புதுசா வந்த கீதா மேம்கிட்ட திட்டு வாங்க வேண்டியதா. ஐயா பாத்தீங்களா, எப்படி Dress மாத்திட்டு வந்துட்டேனே. டேய், நல்லா தான்டா இருக்கு Dress, அந்த கிளாஸ் தான் செம காமெடியா இருக்கு. எல்லாருக்கும் என் மேல பொறாம. சரிங்க சார், முதல்ல வந்து உட்காருங்க. இங்க பாத்தீங்களா? டேய் சுந்தரே, உன்னைய பார்க்கவே முடியல, முதல்ல உட்காரு. ஏ ராணி, என்னையவா கலாச்சிட்ட?
விளையாண்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். என்னது ஹோம்வொர்க் கம்மியா இருக்கா உனக்கு? எக்கச்சக்கமா இருக்கு. பரவாயில்ல ராணி, ஒருத்தங்க முடிச்சா எல்லாரும் முடிச்சிடலாம். ஒரே ஹோம்வொர்க் தானே, அதனால முதல்ல நம்ம விளையாண்டு அதுக்கப்புறம் நம்ம ஹோம்வொர்க்லாம் பண்ணிக்கலாம். அப்படின்ட்டு சொல்றீங்களா? சரி, அப்ப நான் ஸ்ட்ரீட்டுக்கு போய் விளையாடுவோம். இங்க வேண்டாம், இங்க ஒளிர ஸ்பாட்டே இல்ல, எல்லாம் ஓப்பனா இருக்கு. சரி ஓகேப்பா, நம்ம டேப்லெட்ஸ் போட்டு டிசைட் பண்ணிக்கலாம். எத்தனை பேர் இருக்கும்? 1 2 3 4 5 5 tablets, 5 out. டேய் டாமி, நீ தான் அவுட். இப்போ 4 tablets, 4 out. ராணி, நீ தான் அவுட். இப்போ 3 tablets, 3 out. நானே அவுட் ஆயிட்டேன்ப்பா. நெக்ஸ்ட் 2 tablets, 2 out. டேய் மணி, நீயும் அவுட் ஆயிட்ட. நிக்கி தான் கேச்சர். நான் தான் கேச்சரா? சரி, நான் ஜஸ்ட் 50 தான் எண்ணுவேன். அதுக்குள்ள நீங்க போய் ஒளிஞ்சிடணும். என்ன இவ அழுதுகிட்டே கவுண்ட் பண்றா? சரி, ஏதோ ஒண்ணு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. என்ன ஃபாஸ்டா கவுண்ட் பண்றா? எங்க ஒளியலாம்? ஐடியா. அந்த லைட் லேம்ப் இருக்குல்ல, அது மேல அப்படியே குரங்கு மாதிரி தொங்கிக்க வேண்டியதா. ஏன்னா எப்பவுமே நம்ம ரூஃப் மேல தான் ஒளிவோம். அவ ரொம்ப ஹைட்டா வேற இருக்கா, ரூஃப்ல ஈஸியா பாத்துருவா. நம்ம போய் அந்த லேம்ப் மேலேயே அப்படியே தொங்கிக்க வேண்டியதான். 16 17 18. அப்பா, எப்படியோ தொங்கியாச்சு. 22 23 24 25. இங்க இந்த சுந்தரே காணுமே. சரி, நம்ம எங்க போய் ஒளியலாம்? நம்ம இந்த ரூஃப் மேல ஒளிஞ்சிடலாம். எப்ப பார்த்தாலும் அந்த சுந்தர் தானே ஒளிவான். இன்னைக்கு நம்ம ஒளிய வேண்டியதான். அச்சச்சோ, நிறைய பேர் ஒளிச்சிட்டாங்க போல. நம்ம எங்க ஒளியறதுனே தெரியலையே. வீட்டுக்குள்ள போகக்கூடாது. அப்பனா அந்த டாகி நிக்குதுல, அதுக்கு பின்னாடி ஒரு லாவெண்டர் கலர் வீடு இருக்கு. அதுக்கு சைடுல கொஞ்சம் கேப் இருக்கு. அதுக்குள்ள அப்படியே நுழைஞ்சு போயிட வேண்டியதான். ஓ மை காட், எல்லாரும் ஒழிச்சிட்டாங்க போலயே. ரூஃபையும் இந்த மணி பிடிச்சிட்டான். சுந்தர ஆளையே காணும். ராணியும் எங்கன்னு தெரியல. நம்மளுக்கு அப்படின்னா ஸ்பேஸே இல்லையா? எங்கே தான் ஒளிறது? ஐடியா. நம்ம இதோ அந்த ப்ரௌன் கலர் டோர் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்போம். 37 38 39 40. என்ன இவ 40க்கு போயிட்டாளா? அச்சோ, சீக்கிரம் போய் ஒளியணும். என்ன இங்க ஆல்ரெடி ராணி ஒளிஞ்சது இருக்கா? என்ன பண்றதுனே தெரியலையே. இவ எல்லா பக்கமும் தேடுவா, தூரமா போய் தேடுவா. ஆனா பக்கத்துல இருக்கிறத தேடவே மாட்டா. இந்த எல்லோ கலர் வீட்டுக்கு டோருக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்போம். வீட்டுக்குள்ள தானே போக கூடாது, வீட்டுக்கு டோர்ல ஒளியலாம்ல. 46 47 48 49 50. ஜூட் கமிங். எல்லாரும் எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னே தெரியலையே. ஐடியா, நம்மளோட ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி எல்லாரையும் கண்டுபிடிக்க வேண்டியதான். ராணி, அவுட் ஆயிட்ட. மணி, உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன, நம்ம இங்க உட்கார்ந்திருக்கோம், அவ அங்க போய் தேடிட்டு இருக்கா. கண்டுபிடிச்சிட்டேன்னு வேற சொல்றா. சத்தம் கேக்குது. பின்னாடிதான் சத்தம் கேக்குது. யாரோ அங்க உட்கார்ந்திருக்காங்க. நான் ஹைட்டே பட்டலையே. இந்த டேபிள் மேல ஏறி பார்க்க வேண்டியதான். மணி, நீ அவுட். ஓ, இந்த ட்ரிக்கை வச்சுதான் கண்டுபிடிச்சியா? இரு, மத்தவங்கலாம் அப்பனா ட்ரிக்கையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. உன்னால அவங்களையும் கண்டுபிடிக்க முடியாது. என்ன இந்த நிக்கி இந்த மாதிரிலாம் ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறாளா? நம்ம எப்படியோ வாயே விட மாட்டோம். யாரோ இங்க பேசுற மாதிரி இருக்கே, ஆனா யாருமே இல்ல. சுந்தர் வாய்ஸ் மாதிரி இருந்தது. அந்த சைட் போய் பார்க்க வேண்டியதான். நிக்கி, உன்னால இந்த ஜென்மத்துல என்ன கண்டுபிடிக்க முடியாது. போ அந்த சைட் போய் பாரு. திருப்பியும் இங்கதான் கேக்குது, ஆனா எங்கன்ட்டு தெரியலையே. எங்கேயோ இருந்து என்னைய பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கு. மணி மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் ராணி இருக்காளே. ராணி எங்க போயிருப்பா? இந்த டாம் வேற இருக்கான். சரி ஓகே, நம்ம ராணிய போய் கண்டுபிடிப்போம். ராணி, நீ அவுட். நினைச்ச இங்கதான் இருப்பேன்னு. என்னையும் கண்டுபிடிச்சிட்டியா? சரி, இன்னும் யார் இருக்கா? இது தாமஸ் சுந்தர். சுந்தர் எங்க போய் ஒளிஞ்சானே நான் பார்க்கல. அந்த டாம் மண்டை எங்க போயிருப்பான்? நம்ம வீட்லயே தான் ஒளிஞ்சிருப்பா. ஐ திங்க் நம்ம வீட்டுக்குள்ள அவன் போயிருப்பான்னு நினைக்கிறேன். அப்பா, அவ தாம கண்டுபிடிக்க அந்த சைடா போயிட்டா. இந்த சைடுல தாம இருக்கா. தாம அவனோட அண்ணன் தானே, அவனையே கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் சுந்தர் எப்படி கண்டுபிடிக்க போறானோ? நானே சுந்தர் எங்க போறானே பார்க்கல. திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டான். என்ன, டாம் அங்கேயும் காணோம். அப்படின்னா ஒரு வேளை ராணியோட வீட்டுக்கு போயிருப்பான். அந்த சைட் போய் பார்க்க வேண்டியதான்.
அச்சச்சோ அவ இந்த சைடு தான் வரா, என்னைய கண்டுபிடிச்சிடக்கூடாது கடவுளே. என்ன கடவுளே கடவுளேன்னு சத்தம் கேக்குது? இந்த எல்லோ கலர் வீட்ல இருந்து கேக்குது. உள்ள போய் பார்க்க வேண்டியதா. டாம் நீ அவுட்டு. இவ்வளவு நேரம் இங்க தான் ஒளிஞ்சிட்டு இருந்தியா? இல்ல காத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கா. நான் ஒண்ணும் காத்துக்கிட்ட பேசல ராணி. அந்த டோருக்கு பின்னாடி தான் சார் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காரு. ச்சே என்னையும் கண்டுபிடிச்சிட்டியா? அந்த சுந்தர மட்டும் நீ கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கோ, உனக்கு நான் ஆஸ்கார் அவார்டே தரேன். என்னது? அந்த சுந்தர் அவ்வளோ கஷ்டமான பிளேஸ்ல ஒளிஞ்சிருக்கான். என் கண்ணுல இருந்து எதுவும் தப்பாது. ரெடியா வச்சுக்கோ ஆஸ்கார் அவார்டு. தூரத்துல ஏதோ தெரியுதே. ஐஸ் வண்டி. டேய் ஐஸ் வண்டி வந்துட்டு இருக்கு பாரு. வா எல்லாரும் காசு எடுத்து வாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட பார்ட் 2 நெக்ஸ்ட் கண்டினியூயிங் வீடியோவில் பாருங்கள், அதாவது ஐஸ்கிரீம்ஸ் வாங்குறத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிலா ட்வின் கிராஃப்ட் சேனலுக்கு. பாய் பாய்.